ஸோ கோல்டு பிட்காயின் அதிலெல்லாம் ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுது கம்பேர்ட் டு இந்தியன் மார்க்கெட். ஸோ இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே இப்போது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஒரு மூமெண்ட் உள்ள 15 மினிட்ஸ் சார்ட், இங்கே ஒரு மூமெண்ட் இல்லை, இங்கே ஒரு சின்ன அப்மூவ், இங்கே மூமெண்ட்டில் ஒரு சின்ன டவுன் மூவ் பாருங்கள். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாவே ஒரு இன்ட்ராடேக்கு தேவையான அந்த இன்ட்ராடே மூவ் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகிட்டு வருது நம்ம இந்தியன் மார்க்கெட் டியூ டு மெனி அதர். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ், இதுக்குள்ளே ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ் பிடிக்க கூட முடியல. ஜஸ்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் அப்படி தான் கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு போனதுக்கான காரணம் இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 14க்கு மேலே 15க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சில், பெரிய ரேஞ்சில் இருக்கும் மார்க்கெட். ஸோ ஒரு இன்ட்ராடேயில் நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சாவே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு இந்தியா விக்ஸ் கீழே வந்திருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம பழைய மார்க்கெட் போகணுன்னா இந்த இந்தியா விக்ஸ் கொஞ்சமாவது மேலே போகணும். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு மேஜிக் நடந்தாகணும். அது எப்போ நடக்குதோ அது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் குவான்டிட்டியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட் அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுங்க. அதிகபட்சம் 2 ட்ரேட் எடுங்க. அதுக்கு மேலே தயவு செய்து எடுக்காதீங்க. மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அது நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி டைமில் தான் உங்கள் கேபிட்டலில் எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், நான் தள்ளிட்டு போகிறதில்ல. எங்கேயாவது நம்மளுக்கு இன்ட்ராடேக்கு ஒரு ப்ராப்பர் மூவ் ரெகுலராக கிடச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த வாரமே கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் 15லேருந்து 19 வரைக்கும், சாரி 22 வரைக்கும்னே வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே இங்கே ஒரு ஃபால், அவ்வளோதான். மறுபடியும் என்ன ஆயிடுது, சைட்வேஸ். இல்லைன்னா ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப்பப் ஆகுது, இல்லை ஃபஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய கேண்டிலாக போடுது, அங்கேருந்து அகைன் சைட்வேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ பிட்காயின் அந்த மாதிரி கோல்டு, எத்தீரியம் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதில் எப்படி பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இத்தீரியம் இல்லை கோல்டு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்குது. ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக நம்ம செட்டப் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டைமிங் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 3 ஹார்ஸ் இல்லை 5 ஹார்ஸ் நம்ம பிட்காயின் கூடயோ இத்தீரியம் கூடயோ கோல்டு கூடயோ ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அது ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், எந்தெந்த டைம் சூட்டாக இருக்கோ. இல்லை உங்களோட ஃப்ரீ டைம் 24 ஹவர்ஸ் இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது, ஸோ ஒர்க் முடிச்சுட்டு வந்து பண்ணலாம். இல்லை எனி டைம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் எத்தீரியம் கூடயோ பிட்காயின் கூடயோ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணலாம். வெறும் 25% மட்டும் மேக்ஸிமம் லிவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லிவரேஜ் எடுக்காதீங்க. அவங்க 200x வேணாலும் லிவரேஜ் கொடுப்பாங்க. பட் ஒரு எஸ்எல் நம்ம போடுறதே 30,000 50,000 1 lakh அந்த மாதிரி போட்டு 200% லிவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 ட்ரேடில் கேபிட்டல் மொத்தமாக காலி பண்ணி நம்மளை துரத்தி விட்ருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அவ்வளோ லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ வெறும் 25% மட்டும் லிவரேஜ் யூஸ் பண்ணி கரெக்டான என்ட்ரி வருதுன்னா கேபிட்டலுக்கு 3 to 5% ப்ராஃபிட் கிடைக்கும்போது ட்ரையல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கெயின் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த பேசிஸில் இந்த செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் நீங்கள் 1 hour சார்ட்லேயோ இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம்லேயோ என்ன ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அதாவது ஹையர் ஹை போயிட்டுருக்கா இல்லை லோயர் லோ போயிட்டுருக்கான்னு, இல்லை அதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர் இருக்குது, ஹையர் ஹை லோவர் லோ, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் வச்சு புரிஞ்சுக்கங்க மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் தெளிவாக தெரியுது மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. ஸோ ஒரு பையிங்கான பயாஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேம் 1 hourலையாக இருக்கலாம், இல்லை 4 hour இருக்கலாம். 4 hourல வச்சு பாருங்கள்.
ஸோ அதுலேயும் மார்க்கெட் சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் தான் காமிக்குது. ஏன்னா ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ, ஸோ ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வருது. ஸோ ப்ரீவியஸ் ஹை லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகிற மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஸ்விங் ஹையும் நம்மளுக்கு மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, மார்க்கெட் ஹையர் ஹை போயிட்டுருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபேர் வேல்யூ கேப் எஃப்விஜி, இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக இந்த எத்தீரியமோட மார்க்கெட்லேயோ பிட்காயின்லேயோ இல்லை நீங்கள் நிஃப்டியில் பண்ணால் நிஃப்டிலேயோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட்ஸை இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கோ 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கோ ஷிஃப்ட் ஆயிருங்க. அகெயின் முடிஞ்ச அளவுக்கு இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூலேயே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். இனிஷியலாக பேப்பர் ட்ரேடிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னா மட்டும் கேபிட்டலுக்கு கொண்டு வாங்க. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துட்டோம். ஹையர் நம்மளுக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இங்கேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் சார்ட்லேயும் 5 மினிட்ஸ் சார்ட்லேயும் ஒன்லி பையிங் சைட்கான செட்டப் பார்க்க போகிறோம். அது எப்படி, எப்போ ஒரு இம்பேலன்ஸ் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரைஸ் வந்து திடீர்னு ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் மூவ் கொடுக்குது. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில், ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இந்த 3 கேண்டிலுக்கு நடுவில் ஃபஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டில், ஃபஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங்கில் தேர்ட் கேண்டிலோட ஓப்பனிங்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப் க்ரியேட் ஆகும். இதை தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றோம். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் எஃப்விஜி. ஸோ இந்த கேப் என்னங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது மார்க்கெட்டில். இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகி ஒரு ஃபாஸ்ட் மூவ் நடந்திருக்குது. ஸோ மார்க்கெட்டோட நேச்சர் என்னென்னா, இங்கே இன்னும் ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. இங்கே இன்னும் இப்போ பிக் பிளேயர்ஸ் தான் என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்னுமே இங்கே பெண்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த கேப்புக்கு வந்து இதை ஃபில் பண்ணாமல் மறுபடியும் மேலே போகாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ 70%ன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்ததுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் போகாது. ஸோ இந்த மாதிரி வர கேப்பெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வரலாம். இங்கே பாஸ் போச்சு. August 19. எங்கே பாஸ், சரி வரமாட்டேங்குதுங்க. ஓகே, ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் 1 மினிட்ல பார்க்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக 15 மினிட்ஸ்லேயோ 5 மினிட்ஸ்லேயோ அந்த எஃப்இஜியை பிளாக் பண்ணதை வச்சு டைரக்ட் பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. நம்ம எடுக்க போகிறதில்ல ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் ஒரு அந்த மாதிரி இடத்துல எடுக்க போகிறோம். அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரைஸ் திரும்ப வராது. ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வராது. அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ட்ராக போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணது எஃப்இஜி க்ரியேட் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்குள்ளே வந்து டேப் பண்ணோன்னே நீங்கள் இந்த எஃப்இஜி ஜோன், இதுதான் உங்கள் பையிங் ஜோன், இதுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் பை பண்ணலாம். ஸோ எதனால் இந்த எஃப்இஜி க்ரியேட் ஆச்சோ அந்த கேண்டிலோட லோ கீழே உங்கள் எஸ்எல், அதாவது இது ஃபஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில், கரெக்டுங்களா? இதுதான் எஃப்இஜிக்கான 3 கேண்டில் சிஸ்டம். ஸோ அந்த எந்த கேண்டில் முதல் கேண்டில் க்ரியேட் ஆச்சோ அதுக்கு கீழே உங்கள் எஸ்எல். ஸோ சம்வேர் நீங்கள் இதுக்குள்ளேயே எங்கேயாவது என்ட்ரி ஆகிருக்கீங்க, மேபி எக்ஸாக்டாக அந்த லைனில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, அங்கே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டா. மறுபடியும் சொல்லுங்கள்,
முடிஞ்சு போன மார்க்கெட்டில் எல்லாம் பார்க்குறது ஈஸிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். முடிஞ்சு போன டெட் பாடியை பிச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரியலாக எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை பேக் டெஸ்ட் பண்ணி லைவ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரியல் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியும். டைரெக்டாக ரியல் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ பாருங்கள் 1:1.5 நம்மளுக்கு டார்கெட் வேணும். 1:2 நம்மளுக்கு ஈஸியாக இங்கே கிடச்சிருக்குது. ஸோ இப்படி இந்த எஃப்இஜி யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அகைன் பாருங்கள், இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம பையிங் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வருது, பை ஆகுது. ஸோ எஸ்எல்ங்க நம்ம எந்த கேண்டில் ஃபேர் வேல்யூ க்ரியேட் ஆகிறதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சோ அந்த கேண்டில் லோ கீழே எஸ்எல். அங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸ் என்ன ஒரு மேஜிக்கல் மூவ் கொடுத்துருக்குன்னு. இவ்வளோ பெரிய பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா தெரியாது. பட் நம்மளுக்கு தேவையான அந்த 1:1, 1:2 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அகெயின் பாருங்கள், இங்கே ஒரு எஃப்இஜி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறதெல்லாம் வெறும் சேஃப் நோட்டில் எஃப்இஜியில் மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் முதல்ல ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பையிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் பையிங் ட்ரேட்ஸ் மட்டும் பிளான் பண்ணுறீங்க. ஒருவேளை செல்லிங் ட்ரேட் பிளான் பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டியை மினிமம் குவான்டிட்டியாக குறைச்சிருங்க. ஏன்னா நம்மளாம் ரிவர்சல் பிளான் பண்ணுறப்போ அந்த தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்துவிடும். ஸோ இப்படி நீங்கள் இதை பேஸ் பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் கிடைக்கும். ஸோ இந்த ஹையர் ஹை இண்டிகேட்டர் நீங்கள் ரேண்டமாக தேடினீங்கனாவே கிடைத்து விடும். ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி வருது. ஸோ ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கு கீ. அதுதான் மெயினே. நான் $10 தான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த $10 ரிஸ்க் மேலே எடுக்காமல் $10 லாஸ் வந்தனையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தொல்லை இல்லை. ப்ரைஸ் வரல, நம்ம எஃப்இஜி மார்க் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். ப்ரைஸ் மறுபடியும் அந்த எஃப்இஜி லெவலுக்கே வரல அப்படின்னா அவ்வளோதான், அங்கே நோ ட்ரேட். உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்ட்ரு ஆகாதீங்க. நம்மளுக்கு எஃப்இஜியில் ப்ரைஸ் வந்தால் ட்ரேட் எடுக்கிறோம், வரலன்னா ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஹையர் ஹை டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம். சாரி. ஸோ இப்படி நீங்கள் இந்த எஃப்இஜியை ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இது கூட நீங்கள் வேணும்னா நம்ம 20 மூவிங் ஆவரேஜை பற்றி ஆல்ரெடி நிறையா வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் அதை நான் ஆட் பண்ண விரும்பலை. ஸோ இது கூட நீங்கள் 20 EMAவை ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ஹோல்டிங்காக கூட்டிகிட்டு வரதுனாலும் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ அதுவே கோல்டுக்கு பாருங்கள், கோல்டும் சூப்பராக ஏறிட்டு இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடுவோம். இந்த எஃப்இஜியில் என்னன்னா, ஒன்ஸ் அந்த ஏரியா கவர் ஆயிருச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆயிடுது அங்கேருந்து. இதோ இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த எஃப்இஜி ஏரியா ஃபில் ஆயிடுச்சுன்னா அது அந்த இடத்த விட்டு போய்விடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கெல்லாம் இங்கே ஒரு ஸ்ட்ராங் எஃப்இஜி கிடச்சிருக்கு செல்லிங் சைடில். ப்ரைஸ் கரெக்டாக பாருங்கள், அந்த எஃப்இஜிக்கு வருது, டேப் ஆகுது, அங்கேருந்து கீழே விழுந்துருது. ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இங்கே செல் எடுத்திருப்பீங்க, இதுக்கு மேலே உங்கள் செல், அங்கேருந்து ஒரு நல்ல ஷார்ப் மூவ். ஸோ இங்கே நீங்கள் ட்ரெண்ட் நெகட்டிவாக அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஒரு நல்ல ஈஸியாக பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இது கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியோ நீங்களும் மெதுவாக ஒரு $50 போடுங்க, $100 போடுங்க, இல்லை ஒரு $200 போட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டை விட இந்த பிட்காயின் எத்தீரியம் மார்க்கெட் பெட்டராக போயிட்டுருக்குது. ஸோ பிளான் இருக்குதுன்னா கண்டிப்பாக பிங் பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரை டு ட்ரேட். மார்னிங் 9 to 3 டைம்லேயே வேணா நம்ம டெலகிராமில் பிட்காயினுக்கும் இல்லை கோல்டுக்கோ இல்லை எத்தீரியம்க்கோ நம்ம இதே மாதிரி சார்ட்ஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதே 9 to 3 பிட்காயின் கோல்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள்.
எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நிஃப்டி கூட மட்டுமே போராடிட்டு இருப்போமா அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல ஈஸியாக அங்கே பாருங்கள், ஈஸியாக நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இப்படியே நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் வந்தோடனே பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அது மறந்துடுச்சுனாலும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். டேப் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, வருது. வந்த வேகத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஸ்வைன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. கண்டிப்பாக எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணிடாதீங்க. எஸ்எல் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்எலுக்கு கீழே ஒரு ஃபியூ பஃபர் பாயிண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் ஆகணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பிட்காயின் இல்லை கிரிப்டோ ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேர் இருக்குன்னு. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு 9 to 3 நம்ம நிஃப்டி பார்க்குற டைமில் சைட் பை சைடு அதையும் பார்த்து ட்ரேட் எடுக்க முடிஞ்சால் எடுக்க பிளான் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு எஃப்இஜி மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புல் பேக்கில் என்ட்ரி கிடைக்கும். ஹையே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு 1000 டைம் சொல்லியிருக்கோம். நீங்களும் மார்க்கெட் சொல்கிறத கேட்காதேன்ற வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஹையே பிரேக் அவுட் ஆகி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இந்த எஃப்இஜின்றப்ப என்னென்னா, ஆல்ரெடி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் வரும்போது வீக் ஹார்ட்டடெல்லாம் துரத்தி விட்டு அப்புறம் ப்ரைஸ் மேலே போகுது. அகெயின் கீழே வந்து வீக் ஹார்ட்டடெல்லாம் துரத்தி விட்டு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது. அகெயின் வீக் ஹார்ட்டடெல்லாம் வந்து துரத்தி விட்டு ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இப்படி போகும்போது நம்ம ரிட்டைலர்ஸ் நிறைய பேர் ட்ராப் ஆகி வெளியே போயிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டுக்கு ஃபியூல் கிடச்சிட்டே இருக்குது, பெட்ரோல் ஊற்றிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த பெட்ரோலில் மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போகுது. அண்ட் எஃப்இஜியோட ஸ்பெஷாலிட்டி அகெயின், நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா எஃப்இஜியில் கரெக்டான இடத்துல என்ட்ரு ஆகிட்டோன்னா 10க்கு 5 to 6 ட்ரேட்ஸ் மறுபடியும் நம்ம என்ட்ரான ஜோனுக்கூட வராது, அங்கேருந்து ஷூட் ஆயிரும். லைக் இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துக்கே ப்ரைஸ் வராது. 10க்கு 5லிருந்து 6 டைம். ஸோ மோர் தென் 50% ஆஃப் த டைம் உங்களுக்கு போட்ட வேகத்தில் க்ரீனில் தான் இருப்பீங்க, ரெட்டுக்கு வரமாட்டீங்க. ஸோ மிச்ச 50% ஆஃப் த டைம் கொஞ்சம் சைட்வேஸ் கொடுக்கும், உங்களையும் பேனிக் பண்ணும், அப்புறம் டார்கெட் கொடுக்கும். ஒரு 20 to 30% எஸ்எல்லும் கொடுக்கும். இதுவும் எஸ்எல் கொடுக்காமலாம் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக இருந்ததுன்னா போதும். இங்கே ஒரு எஃப்இஜி க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் அடுத்த டைம் ப்ரைஸ் இங்கே வரும்போது இந்த இடத்துல நாங்கள் பை பண்ணலாம், இது கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ரிஸ்க் எவ்வளோ, நம்ம ரிவார்டு எவ்வளோன்னு பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஸ்வைன் மேலே போயிருக்குது. ஸோ அதுதான் இந்த எஃப்இஜியோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஆட் பண்ணிக்கங்க, எஃப்இஜி பை நெஃப்யூ சாம். இந்த ஹையர் ஹை இண்டிகேட்டர் வேணுனாலும் எடுத்துக்கங்க. ஜஸ்ட் நான் இங்கே போய் ஹையர் ஹைன்னு டைப் பண்ணோன்னே எனக்கு கிடச்ச அந்த இண்டிகேட்டர் அது. ஸோ மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போகுதா, லோயர் லோ டைம் ஃப்ரேமில் இருக்கான்னு 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நடக்கலை, இங்கே தான் நீங்கள் வந்திருக்கீங்க உள்ள. ஸோ இங்கே அப் ட்ரெண்டில் கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஸ்விங் பிரேக் கொடுக்குது, இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் நீ அப் ட்ரெண்டில் தான் போகும். ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க்கெட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கேருந்து நம்ம 15 minutesக்கு கன்வெர்ட் ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ இருந்தால் நீங்கள் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி எஃப்இஜியில் கிடைக்குது, மேலே போயிடுச்சு. அகெயின் இங்கே எஃப்இஜியில் கிடைக்குது, அகெயின் இங்கே ஒரு எஃப்இஜி, அகெயின் இங்கே. ஸோ மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்குது. ஆனால் இது எல்லாமே 15 minutes சார்ட். ஸோ பிளான் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம இன்னும் பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் இத்தீரியம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இன்னும் பெட்டரான செட்டப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை நம்ம கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சுட்டு மேபி நம்ம பிட்காயினுக்கு மெதுவாக ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் எதில் ஷார்க் அக்கௌண்ட், டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் லீடிங்கான புரோக்கர்ஸ், இவங்கக்கிட்ட
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் பிட்காயினை ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் பண்ணிவிட்டு பிட்காயினை நிறையா பண்ணுவோம். என்ன இது கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் கம்மி. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 300 to 400 பாயிண்ட்ஸ் பிடிச்சாதான் ப்ரோக்கரேஜ் போக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஷார்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது, ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி 30 டேஸ் நீங்கள் க்ரீனில் இருக்கீங்க, 30 டேஸ் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த 30 டேஸும் நீங்கள் க்ரீனில் இருக்கீங்க, 30 டேஸ் சேலஞ்சை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் ப்ரோக்கரேஜ் திரும்பி தரப்படும். ஸோ ஷார்க் அக்கௌண்ட்டில் இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் பிட்காயினையும் பண்ணுவோம், நிஃப்டியும் பண்ணுவோம். ஸோ எது பெட்டராக இருக்கோ அது கூட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதா என்னென்னலாம் யோசிப்போம். ஸோ எல்லாமே நம்ம ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் கமெண்டிங்.